சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த மாதிரி அவளும் ஒரு நாள் வருவா. இப்ப நீங்க எப்படி உங்க தங்கச்சி மேல காட்டின கோவத்தை அவ மேலயே காட்டுவீங்க? ரேவதி, கோவத்தை எல்லாம் காட்ட மாட்டேன். அவ இந்த வீட்டு வாசல்ல கால் எடுத்து வச்சான்னு வச்சுக்க, அவளை ஒரே வெட்டுல 2 துண்டா வெட்டி வீசிடுவேன். இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கேக்குறேன், சொல்லு. உங்க தங்கச்சி விருப்பப்பட்டு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் இப்ப வரைக்கும் அவங்க நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா உங்க பொண்ணு அப்படி வாழ்வாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஒருவேளை அவ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா? அவன் தலையெழுத்து, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? யாவது மூட்டை தூக்கி புழைக்கட்டும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். நான் செஞ்சது தப்புன்னு அப்பதான் அவன் உணர்வான். உணர்ந்து மட்டும் அவனால என்னங்க பண்ண முடியும்? நான் தப்பு பண்ணிட்டேன்னு நம்ம கால்ல வந்து விழுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் இல்ல, இன்னமும் கஷ்டப்படுவான். இதுதான் வாழ்க்கைன்னு மனசு நொந்து காலம் பூரா வருத்தத்தோடவே வாழ்வான். வாழட்டும், அந்த வாழ்க்கைக்கு தானே அவங்க ஆசைப்பட்டாங்க, அப்படியே இருக்கட்டும். ஏங்க, உங்க பொண்ணு கஷ்டத்தை தாங்கறவ இல்லங்க. அவ இந்த வீட்டை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன ஆவாளோன்னு நினைக்கும் போது பயமா இருக்குங்க. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அவளை மன்னிக்கிற மனசு எனக்கு இல்ல ரேவதி.